Hi students, 8th standard maths, exercise 3.8, question number 1. கோடிட்ட இடங்களை நிரப்புக. Subdivision 1, x அச்சும் y அச்சும் சந்திக்கும் புள்ளி dash ஆகும். நமக்கு ஆல்ரெடி தெரியும், இந்த கோஆர்டினேட் சிஸ்டம்ல x ஆக்சிஸும் y ஆக்சிஸும் மீட் ஆகக்கூடிய பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் பாயிண்ட், அதாவது ஆரிஜின் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, 0,0 அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தமிழ்ல ஆதி புள்ளி அப்படின்னு சொல்லுவோம், இங்கிலீஷ்ல ஆரிஜின் அப்படின்னு சொல்லுவோம். அதோடைய புள்ளி பார்த்தீங்கன்னா 0,0. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0,0. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், மூன்றாவது கால் பகுதியில் அமைந்துள்ள புள்ளியின் ஆயத்தொலைவுகள் எப்பொழுதும் டேஷ் ஆக இருக்கும். The coordinates of the point in third quadrant are always dash. இங்க பாத்தீங்கன்னா இந்த கோஆர்டினேட் சிஸ்டம்ல இதை வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் அப்படின்னு சொல்லுவோம், இதை வந்து செகண்ட் குவாட்ரண்ட் அப்படின்னு சொல்லுவோம், இது வந்து தேர்ட் குவாட்ரண்ட் அப்படின்னு சொல்லுவோம், இது வந்து ஃபோர்த் குவாட்ரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் பாசிட்டிவ், ஸோ எக்ஸ் வேல்யூ ப்ளஸ்ஸாக இருக்கும், ஒய் வேல்யூ ப்ளஸ்ஸாக இருக்கும். செகண்ட் குவாட்ரண்ட் பார்த்தீங்கன்னா மைனஸ் கமா ப்ளஸ், அதாவது எக்ஸ் வேல்யூ மைனஸாக இருக்கும், ஒய் வேல்யூ ப்ளஸ்ஸாக இருக்கும். தேர்ட் குவாட்ரண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ் வேல்யூ மைனஸாக இருக்கும், ஒய் வேல்யூவும் மைனஸாக தான் இருக்கும். ஃபோர்த் குவாட்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா எக்ஸ் வேல்யூ ப்ளஸ்ஸாக இருக்கும், ஒய் வேல்யூ மைனஸாக இருக்கும். இப்போ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா the coordinates of the point in third quadrant are always dash அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தேர்ட் குவாட்ரண்ட்ல இருக்கக்கூடிய கோஆர்டினேட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே எப்பவுமே நெகட்டிவாக தான் இருக்கும், அதாவது குறை எண்ணாக தான் இருக்கும். ஸோ மூன்றாவது கால் பகுதியில் அமைந்துள்ள புள்ளியின் ஆயத்தொலைவுகள் எப்பொழுதும் குறை எண்ணாக இருக்கும். The coordinates of the point in third quadrant are always negative. Next, subdivision 3, -5,0 புள்ளி dash அச்சின் மீது அமைந்திருக்கும். 0,-5 point lies on dash axis. இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா தமிழ் மீடியம் புக்ல -5,0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ் மீடியம் புக்ல 0,-5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி கொடுத்துருந்தாலும் ஆன்சர் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எழுதிக்கணும். இப்போ இந்த தமிழ் மீடியம் புக்ல பாத்தீங்கன்னா -5,0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா ஒய்யோட வேல்யூ 0வா இருக்கு. எப்பவுமே ஒய்யோட வேல்யூ 0வா இருந்தது அப்படின்னா அந்த பாயிண்ட் எக்ஸ் ஆக்சிஸ் மேலே இருக்கும். ஸோ -5,0 என்ற புள்ளி எக்ஸ் அச்சின் மீது அமைந்திருக்கும். ஆனா இங்கிலீஷ் மீடியம் புக்ல பாத்தீங்கன்னா 0,-5 கொடுத்துருக்காங்க. 0,-5 அப்படின்னா எக்ஸ் வேல்யூ இங்க 0வா இருக்கு, ஒய் வேல்யூ -5 அப்படின்னு இருக்கு. எப்படி ஒரு புள்ளியில ஒய்யோட மதிப்பு 0 இருந்தா அந்த புள்ளி எக்ஸ் அச்சு மேல இருக்குதோ, அதே போல எக்ஸோட வேல்யூ 0வா இருந்தது அப்படின்னா அந்த பாயிண்ட் ஒய் ஆக்சிஸ் மேல இருக்கும். அப்போ 0,-5 அப்படின்ற இந்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ் மேல இருக்கும். ஸோ 0,-5 பாயிண்ட் லைஸ் ஆன் ஒய் ஆக்சிஸ். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 4 பாருங்க. எக்ஸ் அச்சின் மீது ஒய்யின் ஆயத்தொலைவானது எப்பொழுதும் டேஷ் ஆகும். The x coordinate is always dash on the y axis. அதாவது இந்த x axis மேல y ஓட வேல்யூ என்ன அப்படின்றது தான் இங்க x அச்சின் மீது y இன் ஆயத்தொலைவு எப்பொழுதும் டேஷ் ஆக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்த x அச்சு மேல பாத்தீங்கன்னா y ஓட வேல்யூ எப்பவுமே 0வா தான் இருக்கும். அப்போ x அச்சின் மீது y இன் ஆயத்தொலைவானது எப்பொழுதும் 0 ஆகும். The x coordinate is always 0 on the y axis. Next subdivision 5 பாருங்க. y அச்சுக்கு இணையாக செல்லும் நேர்கோட்டில் dash ஆயத்தொலைவு சமம் ஆகும். Dash coordinates are the same for a line parallel to y axis. இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா y அச்சுக்கு இணையாக செல்லும் நேர்கோட்டில் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது இந்த y axisக்கு parallel இணையா இங்க ஒரு லைன் நம்ம டிரா பண்ணோம் அப்படின்னா அந்த லைனுடைய x வேல்யூ பாத்தீங்கன்னா எல்லா y வேல்யூக்கும் சேமா தான் இருக்கும். அப்போ y அச்சுக்கு இணையாக செல்லும் நேர்கோட்டில் x இன் ஆயத்தொலைவு சமம் ஆகும். அதாவது y உடைய எல்லா மதிப்புக்கும் x ஓட மதிப்பு ஒரே மதிப்பா தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த லைன் பாருங்க 1க்கும் 2க்கும் நடுவில் இருக்கு. அப்போ 1.5 அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ 3ல இருந்து இங்க ஒரு லைன் போட்டோம் அப்படின்னா அதுவும் 1.5 தான் கட் பண்ணும். 2ல இருந்து ஒரு லைன் போட்டோம்னா இதுவும் 1.5 தான் கட் பண்ணும். 1ல இருந்து ஒரு லைன் போட்டோம்னா இதுவும் 1.5 தான் கட் பண்ணும். அப்போ y ஓட எந்த வேல்யூவா இருந்தாலும் x ஓட வேல்யூ ஒரே மதிப்பு தான். ஸோ இந்த x ஓட மதிப்பு எப்பவுமே சமமா தான் இருக்கும் அப்படின்றது தான் நமக்கு இங்க ரிசல்ட். ஸோ y அச்சுக்கு இணையாக செல்லும் நேர்கோட்டில்
x இன் ஆயத்தொலைவு சமம் ஆகும். The x coordinates are the same for a line parallel to y axis. That's all.